إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல் வசாயிலுல் முஃபீதா லில் ஹயாத்தி ஸஈதா என்ற ஒரு நூலை மையமாக வைத்து இந்த வகுப்பு நடைபெற இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்-ஸஅதி ரஹிமஹுல்லா அவர்கள் சவுதி அரேபியாவுடைய அல் கசீம் மாகாணத்தின் உனைசா என்ற அந்த பகுதியை பிறப்பிடமாக கொண்டவர்கள். அவர்கள்தான் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்கள். பொதுவாக மனிதர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு எதை அளவுகோலாக பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், செல்வந்தர்களாக வாழும் பலரும் மகிழ்ச்சிகரமாக வாழுகின்றார்கள், செல்வத்தை அளவுகோலாக பார்க்கிறாங்க. மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு அடிப்படை செல்வம் என்று கருதுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே செல்வந்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அதிகமாக நோய்வாய்ப்படக்கூடியவர்களில் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய உணவகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரனாக இருப்பான். ஆனால் அவன் விரும்பிய உணவை தின்ன முடியாத ஒரு சூழல் இருக்கும். அவனுக்கு சுகர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும்,
மருத்துவர் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது என்று குறிப்பிட்ட நேரத்திலே உண்ண வேண்டும், குறிப்பிட்ட உணவைத்தான் உண்ண வேண்டும், அதிலே இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, எரிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது என்று பல கண்டிஷன்களோடு மருத்துவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் வெறுத்த நிலையில என்ன செய்வாங்க, சில குறிப்பிட்ட உணவுகளை மட்டுமே உண்ணக்கூடிய எத்தனையோ செல்வந்தர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மகிழ்ச்சியான வாழ்க்கையா? மகிழ்ச்சியான வாழ்க்கையா? எந்த உணவை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்க முடியும் என்ற நிலையிலும் கூட விரும்பிய உணவை உண்ண முடியாது. இன்னும் நீங்கள் பெரிய அரசியல்வாதிகளை பார்க்கலாம். பெரிய அரசியல்வாதிகள் பல மில்லியன்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்புகள் கூட வழங்கப்பட்டிருக்கும். ஆட்சி, அதிகாரம், படைபலம், பணபலம் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்வை அவர்களால் வாழ முடியுமா என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கும் பல சிக்கல்கள் இருக்கு. காலையில் எழுந்தால் இந்த ஆட்சி கட்டில் நமக்கு உரியதா இல்லையா என்பதே அவர்களுக்கு தெரியாது. நமது ஆட்சி எப்போது கவிழ்க்கப்பட்டு விடுமோ, நாம் எப்போது கைது செய்யப்படுவோமோ என்ற ஒரு பதட்டத்தோடும் ஒரு விதமான அச்சத்தோடும் தான் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களும் என்ன செய்யல, அரசியல்வாதிகளும் மகிழ்ச்சிகரமான வாழ்வை வாழவில்லை என்பதை பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனா பிரதமராக இருந்தாலுமே கூட இசட் பிரிவு பாதுகாப்பு இல்லாமல் தன்னந்தனியாக நாமெல்லாம் நடமாடுவதை போன்று அவர்களால் நடமாட முடியுமா? முடியாது. அப்ப இதெல்லாம் மனிதர்களுடைய பார்வையில இந்த பரபரப்பான உலகில இதெல்லாம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு அளவுகாலாக செல்வம், பதவி, பணபலம், படைபலம் இதெல்லாம் இருந்தால் அது மகிழ்ச்சிகரமான வாழ்வு என்று மனிதன் கருதுகிறான். ஆனால் அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த பரபரப்பான இந்த உலகத்துல காலையில் ஒரு மனிதன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை ஏதாவது ஒரு பிரச்சனையிலே சிக்குண்டு அவனுடைய மனதிலே கவலைகள் நிறைந்து நிம்மதி இழந்தே அந்த மனிதன் எப்பொழுதும் காணப்படுகிறான். மன அமைதிக்காக, மகிழ்ச்சிகரமான வாழ்விற்காக மனிதன் ஏங்கி தவிக்குகின்றான் என்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நூல்ல ஆசிரியர் அவர்கள் மார்க்கத்தின் வழிமுறைகள் என்ன, மகிழ்ச்சிகரமான வாழ்வு இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால் மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன, அளவுகோல்கள் என்ன, இயற்கையினுடைய வழிமுறைகள் என்ன, அன்றாட செயல்பாடுகள் என்று 3 விதமாக இந்த விஷயத்தை பிரிக்கின்றார்கள். ஆசிரியர் அதுல முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு ஈமானும் அமிலு சாலிஹாத், இறை நம்பிக்கையும் சாலிஹான நல்லமல்களை செய்வதும் தான் மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு அடிப்படை காரணமாக முதலாவது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் சாலிஹான அமல்களை செய்கின்றார்களோ, அல்லாஹ் சாலிஹான அமல் என்று மட்டும் சொல்லவில்லை, அதுக்கு நிபந்தனையாக சொல்கின்றான், வஹுவ முஃமினுன், அவன் முஃமினாக இருக்க வேண்டும், ஈமானுடையவனாக இருக்க வேண்டும். காரணம், அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான நிபந்தனை ஈமான். ஈமான் இல்லாமல் ஒருவன் எந்த நல்லறங்களை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة.
யார் இந்த உலகத்துல ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்கின்றார்களோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வளமான நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்கின்றோம். وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த கூலியை அவர்களுக்கு அவர்களுடைய கூலியே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் மிக அழகானதாக நாம் அவர்களுக்கு கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய எல்லா காரியமும் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கின்றது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன், அவனுடைய எல்லா காரியமும் நன்மையாகவே அமைகிறது. வலைஸ ذاك لأحد إلا المؤمن, மூமினை தவிர வேறு யாராலும் இதை அடைந்து கொள்ள முடியாது. இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரன் லஹு வ இன் அஸாபத்துஹு ضرா ஸபர ஃபகான கைரன் லஹு. மூமினுடைய வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள், மகிழ்ச்சி, கவலை எல்லாமே சேர்ந்து இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகிழ்ச்சியான ஒன்று அவனை அடைந்தது என்றால் அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். நாம இந்த உலகத்துல எதை மகிழ்ச்சியாக கருதுகிறோமோ அந்த மகிழ்ச்சியான ஒன்று நமக்கு கிடைத்தால், அவன் மூமினாக இருந்தால் அதற்கு அவன் நன்றி செலுத்துகின்றான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. ஒயின் அஸாபத்துஹு ضرா, அவனுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் ஸபர ஃபகான கைரன் லஹு, அவன் பொறுமையை மேற்கொள்கின்றான், அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த உலக வாழ்விலே நன்மை அடைந்தால், நற்பெயர்களை அடைந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில ஏதாவது துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், அழுத்தங்கள், மன நெருக்கடிகள் ஏற்பட்டால் அதை பொறுமையோடு எதிர்கொண்டால் அதிலும் நமக்கு நன்மை இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்கின்றார்கள். இந்த உலகத்திலே ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்று நாம பார்க்கும்போது, மகிழ்ச்சியிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஆனந்தத்திலேயே மிகப்பெரிய ஆனந்தம் ஒரு மூமினுக்கு எதுவாக இருக்கும் என்றால், இன் அஸாபத்துஹு ஸர்ரா மின் நிஅமத்தின் தீனியா, மார்க்க ரீதியான அருட்கொடைகள், அதுதான் மகிழ்ச்சியிலே உச்சகட்ட மகிழ்ச்சியாக ஒரு மூமினுக்கு இருக்கும். மார்க்க ரீதியான அருட்கொடை என்ன? இல்ம், கல்வியை கற்றுக்கொள்வது, அதுதான் மார்க்க ரீதியான அருட்கொடை. இந்த பயான் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றீர்கள் என்றால் கல்வியை தேட வேண்டும், கல்வியை கற்க வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு, லட்சியத்தோடு வந்திருக்கின்றீர்கள். அப்ப இது மின் நிஅமத்தின் தீனியா, மார்க்க ரீதியான அருட்கொடை இல்ம் என்பது. வல் அமலு ஸாலிஹ், சாலிஹான அமல்களை செய்வது என்பது மார்க்க ரீதியான அருட்கொடை. சாலிஹான அமல்களை செய்வது என்பது அதற்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேண்டும். நாம ஒரு 2 ரக்காத்துகள் தொழுகின்றோம் என்றால், அல்லது தான தர்மங்களை செய்கின்றோம் என்றால், அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோம் என்றால், குர்ஆனை ஓதுகின்றோம் என்றால், பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றோம் என்றால், எந்த ஒரு நல்லறங்களாக இருந்தாலும் அது மார்க்க ரீதியான அருட்கொடை. இந்த அருட்கொடை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அந்த தௌஃபீக் என்பது நமக்கு இருக்க வேண்டும். அதுபோன்று வ நிஅமத்து துன்யவிய்யா, உலக ரீதியான அருட்கொடை என்பது செல்வம், பிள்ளைகள், குடும்பம், இதெல்லாம் உலக ரீதியாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருட்கொடைகள். இந்த அருட்கொடைகளுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப இப்படி நாம் நன்றி செலுத்தும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை உள்வாங்கி அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த கடமைகளை சரியான முறையிலே நாம் நிறைவேற்றுவோம். அல்லாஹ்வுக்கு முழுமையாக நாம் கட்டுப்படுவோம். வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாம் பெறுவோம்.
இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இப்படி செய்யும் பட்சத்தில் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு அல்லாஹு தஆலா கூலியை வழங்குகின்றான். ஃபஇன்னல் முஃமின் இதா அஸாபத்துஹு ضرّா, ஒரு மூமினுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டு விட்டால், மூமினுக்கு ஏற்படுகின்ற துன்பம் என்பது அது ஏழ்மையாக இருக்கலாம், அல்லது நோயாக இருக்கலாம், அல்லது சோதனையாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம். இதிலெல்லாம் ஸபர அலா அக்தாரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலா கதிரை, விதியை அவன் பொருந்திக் கொண்டு பொறுமையை கடைபிடிக்கின்றான். இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து அல்லாஹ் என்னை விடுவிப்பான் என்று அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கின்றான். இதற்காக அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்க்கின்றான் என்றால் இதுவும் அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகின்றது என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மா யுஸீபுல் முஸ்லிமு மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்தா ஷௌகத்தி யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹத்தாயாஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை தைக்கக்கூடிய முள் உட்பட அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, தொல்லையாக இருந்தாலும் சரி, மனவேதனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களில் சிலவற்றை மன்னிக்காமல் இருப்பதில்லை. அப்ப இந்த உலகத்துல நாம் சந்திக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், துன்பமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், தொல்லையாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், நம்முடைய காலிலே தைக்கக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும், அதன் மூலமாக நாம் ஒரு வேதனையை அடைந்தாலும், இதற்காக நம்முடைய பாவங்களில் சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதை நாம் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், பிறருக்கு நன்மை செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, நமக்கு நன்மை செய்வதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, அது ஈமான் அமிலு சாலிஹாத். பிறருக்கு நன்மை செய்வதன் மூலமாக சில மக்களை பார்க்கலாம், அதாவது பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு ஒத்தாசை செய்வது, பிறருக்கு உதவுவது, அதில் அவர்களுக்கு பேரானந்தம் இருக்கும். நிறைய செல்வந்தர்களை நீங்கள் பார்க்கலாம், நிறைய செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு உதவுவதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தம். ஏன்னா அவன் இந்த செல்வ நிலையை அடைவதற்கு முன்னால் ஏழையாக இருந்திருப்பான், சாதாரண ஒரு குடிமகனாக இருந்திருப்பான், சாதாரண ஒரு பக்காலால வேலை பார்க்கக்கூடியவனாக இருந்திருப்பான். அவனுடைய கடின உழைப்பின் மூலமாக, அல்லாஹுடைய அருளின் மூலமாக அவன் மேலே வரும்போது அவனுக்கு அது மிகப்பெரிய ஆனந்தம். அவன் தான் கடந்து வந்த படிகளை திரும்பி பார்க்கின்றான், பார்த்து விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், அதிகமான ரகசிய பேச்சுக்கள்ல எந்த விதமான நன்மைகளும் இல்லை. இல்லாமன் அமர பி ஸதகத்தின், யார் தர்மம் செய்கிறார்களோ, தர்மத்தை கொண்டு ஏவுகின்றார்களோ, அவ் மஅரூஃபின், அல்லது நன்மையை ஏவுகின்றார்களோ, அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகின்றார்களோ, வமை யஃஅல் ذلك ابتغاء مرضات الله, யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நன்மையை ஏவுவது, மக்களுக்கு மத்தியில சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது, அதுபோன்று தான தர்மங்களில் ஈடுபடுவது, ஃபஸௌஃப நுஅதீஹி அஜ்ரன் அதீமா, இவர்களுக்கு நாம் மகத்தான கூலியை வழங்க இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 114வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். 4வது ஒரு அடிப்படை, நல்ல காரியங்களில், பயனுள்ள அறிவு சார்ந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல காரியங்களில்,
பயனுள்ள அறிவு சார்ந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய கவலைகள் நீங்குவதற்கு நம்முடைய அன்றாட வேலைகளில் முழு கவனத்தையும் சிந்தனையையும் செலுத்த வேண்டும். நமக்கு ஏதாவது கவலைகள் ஏற்பட்டு விட்டால், தொழில் செய்யக்கூடிய இடத்துல நெருக்கடிகள், அல்லது குடும்பத்தில் பிரச்சனை, அல்லது மனைவி இடத்திலே பிரச்சனை, பிள்ளைகள் மூலமாக சோதனை, பிரச்சனை, நெருக்கடிகள், இப்படி ஏதாவது ஒரு வகையில நமக்கு வாகனத்தின் மூலமாக பிரச்சனை. சிலருக்கு அப்படி பிரச்சனை இருக்கும். எப்ப பார்த்தாலும் வாகனம் என்ன செய்யும், ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை, இப்படி எதுவாக இருந்தாலும் அதிலேயே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தக்கூடாது. என்ன செய்யணும், அடுத்தடுத்த விஷயங்களை அவற்றை எளிமையாக கடந்து செல்வதற்கான மனோநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையிலே உழன்று 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 அந்த பிரச்சனையை பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டு, அந்த பிரச்சனையை பற்றியே எப்போதும் பேசிக்கொண்டு அதையே எண்ணிக்கொண்டு இருக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை கடந்து செல்வதற்கு, எளிமையாக கடந்து செல்வதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த கால விஷயங்களை நினைத்து கவலைப்படுவது. நம்மள பலரும் அப்படி செய்வாங்க. குறிப்பாக கம்பெனியில, இப்போ உதாரணத்துக்கு கம்பெனியில வேலை பார்க்கறாங்க. வேலை பார்க்கும்போது சாதாரண சில வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க நினைப்பாங்க, தனக்கு மேலே உள்ளவனை பார்த்து நானும் இவனை போன்று படித்திருந்தால், நானும் இவனை போன்று டிகிரிகளை வாங்கி இருந்தால், நானும் இவனை போன்று கடுமையாக உழைத்திருந்தால் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். நம்மள பலரும் எதிர்காலத்தை பற்றி நிறைய, அதாவது கடந்த காலங்களில் வருத்தமான நிகழ்வுகளை நினைத்து, வருங்காலங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம். டீச்சர், ஆசிரியர்கள் சொன்னாங்க நல்லா படிக்கலையே, அதான் படிக்கலையே, விஷயம் முடிஞ்சு. அதுபோன்று நல்லா எக்ஸாம் எழுதலையே, நல்ல மார்க் வாங்கலையே, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலையே. இதையே கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளை நினைத்து 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 நம்முடைய உள்ளத்திலே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குவது, இதுவும் மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினித் தஈஃப். அல் முஃமினுல் கவி, பலமான ஒரு முஃமின், கைருன் சிறந்தவன், வ அஹப்பு இலல்லாஹ் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன், மினல் முஃமினித் தஈஃப் பலஹீனமான முஃமினை விட பலமான ஒரு முஃமின், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன், சிறந்தவன். வஃபி குல்லின் கைர், எல்லாவற்றிலும் நன்மை இருக்கின்றது. அதனால இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு எதில் நன்மை இருக்கின்றதோ அதிலே நீ ஆர்வம் கொள். இப்ப கடந்த காலங்களில் இழந்ததை நினைத்து, ஃபெயில் ஆயிட்டமே, படிக்கலையே, ஹார்ட் ஒர்க் பண்ணலையே, இங்கிலீஷ் பேசுறதற்கு முயற்சி பண்ணலையே, கம்ப்யூட்டர் கத்துக்கொள்ளலையே, இப்படி கடந்த காலங்களில் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு எதில் பயன் இருக்கின்றதோ அதிலே ஆர்வம் கொள். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு எது பயனளிக்குமோ அதிலே நீ ஆர்வம் கொள். அப்ப படிக்கணும், கத்துக்கணும், புரியணும், குர்ஆனை ஓத முயற்சிக்கணும், ஆங்கிலம் கற்றுக்கொள்ள படிக்கணும், கம்ப்யூட்டருடைய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கணும் என்று அதுல ஆர்வம் கொள்ளணும். வஸ்தஇன் பில்லாஹ், ஆர்வம் கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய உதவியையும் எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவியும் தேட வேண்டும். வலா தஅஜிஸ், இயலாமல் ஆகிவிடக் கூடாது. இயலாமை, பலஹீனம் அது இருக்கக்கூடாது. ஒயின் அஸாபக ஷைஉன், ஏதாவது உனக்கு துன்பங்கள் ஏற்பட்டு விட்டால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, பேசுகின்ற நானாக இருந்தாலும் கேட்கின்ற நீங்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தாத யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி இப்படி நடந்திருந்தால் இப்படி இப்படி ஆயிருக்காதே. பலரும் என்ன செஞ்சிருக்கிறோம், இதை பேசி இருக்கிறோம். ஏன்னா +2ல ஃபெயில் ஆகாம இருந்திருந்தா, காலேஜில் ஃபெயில் ஆகாம இருந்திருந்தா, அதான் ஃபெயில் ஆயிட்டியே. நல்ல மார்க் வாங்கி இருந்தா, அதான் வாங்கலையே.
நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருந்தா? அதான் தெரியலையே. அப்போ கடந்த காலங்களில் உள்ள விஷயங்களை நினைச்சு இப்படி இப்படி செஞ்சிருந்தா இப்படி இப்படி நடந்திருக்குமே என்று நினைப்பது, அது லவ் அன்னி ஃபஅல்து கான வகதா வகதா வலாக்கின் குல் கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல. அல்லாஹ் என்ன நாடினானோ அது நடந்து விட்டது. ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான், இப்படி இப்படி நடந்திருந்தால் இப்படி இப்படி ஆகிருக்குமே என்ற பேச்சு என்பது அது ஷைத்தானின் வாசலை திறந்து விடக்கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப எத்தனை விஷயம் சொன்னோம்? மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு மார்க்கத்தின் அடிப்படையா 3 விஷயங்கள் சொல்லி இருக்கிறோம். 4வது திக்ருல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவது. நம்மிலே பலரும் இந்த திக்ரு, துஆ, குர்ஆன் ஓதுறது இதை பத்தி பேசின உடனே ஒரு சடைவு ஏற்படுகிறது, முகம் சுளிப்பதை பார்க்கின்றோம். இதை தாண்டி இவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதா என்ற ஒரு பார்வை, என்ற ஒரு மனோநிலை மக்களில் அதிகமானவர்களுக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய காலை உணவாக அல்லாஹுவை திக்ரு செய்வதைத்தான் கருதினார்கள். பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல எதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான வாழ்வு ஏற்படும், எது மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு அடிப்படையாக இருக்கின்றது என்பதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருப்பார்கள், அந்த ஈமான் கொண்டவர்கள் வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் மன நிம்மதி அடைகிறது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது. அப்ப மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு இன்னொரு முக்கியமான அடிப்படை என்னவென்றால் என்ன? அல்லாஹுவை நினைவு கூறுவது. வذாக்கிரின் அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வஅஜ்ரன் அதீமா. அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுகின்ற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வைத்திருக்கின்றான். திக்ரை பற்றி நிறைய செய்திகள் வருகின்றது இல்லையா? 5வது விஷயம் என்னவென்றால், மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு மார்க்கத்தினுடைய 5வது ஒரு அடிப்படை என்னவென்றால், நம்மை விட கீழாக இருப்போரை நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். எப்பவுமே நாம் என்ன செய்வோம்? நம்மை விட மேலாக இருக்கக்கூடியவர்களைத்தான் பார்ப்போம் இல்லையா? நடந்து செல்லக்கூடியவன், கால் இல்லாத முடவன், நொண்டியை பார்க்க வேண்டும். வாகனத்திலே செல்லக்கூடியவன் நடந்து செல்லக்கூடியவனை பார்க்க வேண்டும். நான் வாகனத்திலே செல்கின்றேன், அல்லாஹ் எனக்கு இந்த வாகனத்தை தந்திருக்கிறான், ஒருத்தன் வெயில்ல நடந்து போறான், இந்த சூட்டுல கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி நடந்து செல்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ் நான் குளிரூட்டப்பட்ட வாகனத்திலே செல்கின்றேன், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். அப்ப நம்மை விட கீழான நிலையில் இருக்கக்கூடியவர்களை அவதானிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எண்ணி பாருங்கள், அவர்களை நீங்கள் பாருங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்க எல்லோரும் உங்களுடைய மனதிலே இதை கொண்டு வாருங்கள். என்னோடு படித்தவன், என்னை விட திறமையாக படித்தவன், என்னை விட நன்றாக மதிப்பெண்களை பெற்றவன், ஆனால் அப்படிப்பட்ட பலரும் ஊர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது நம்முடைய எல்லோருடைய வாழ்விலும் அப்படி யாராவது ஒருவர் இருப்பார்கள். நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்விலே பள்ளிக்கூடத்திலே படித்த மாணவர்களாக இருக்கலாம், சக நண்பர்களாக இருக்கலாம், கல்லூரியிலே படித்தவர்களாக இருக்கலாம். என்னை விட திறமையானவன், என்னை விட நன்றாக படிக்கக்கூடியவன், என்னை விட அதிகம் மதிப்பெண்ணை பெற்றவன், என்னை விட நல்ல ஃப்ளூவண்டா நல்ல சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவன் ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் நான் இங்கு நன்றாக இருக்கிறேன். இந்த ஒவ்வொருவருக்குமே தெரியும், இந்த வேலைக்கு நாம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நான் பொருத்தமானவனா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நமக்கு மேலா உள்ள மேலாளர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு தெரியும் இந்த வேலையை செய்வதற்கான தகுதியும் திறமையும் எனக்கு இருக்கிறதா இல்லையா என்று எல்லோருக்கும் தெரியும். சில நேரங்களில் தகுதியுடையவர்களுக்கு அந்த தகுதிக்கான வேலை கிடைக்கும், சில நேரங்களில்
தகுதி இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வான். அப்படிப்பட்டவங்க தகுதியை வளர்த்துக் கொள்வார்கள். தகுதியை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. தகுதி இல்லாத ஒரு இடத்திலே அந்த வேலை, அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் தகுதி என்ன செய்வான்? அந்த வேலைக்கு ஏற்றவாறு, அந்த வாய்ப்புக்கு ஏற்றவாறு தன்னுடைய தகுதியை வளர்த்துக் கொள்வான். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. அப்ப நாம எண்ணி பார்க்க வேண்டும், நாம கொஞ்சம் கவனிக்கணும். என்னை விட நன்றாக திறமை இருந்தும், அதிக மதிப்பெண்களை பெற்றும், அதிகமான சான்றிதழ்களை பெற்றும் ஊர்ல எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லாமல், அவன் படித்த படிப்புக்குரிய வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹு தஆலா என்னை நல்ல நிலையில் வைத்திருக்கிறான் என்ற அந்த மனோநிலை நமக்கு இருக்க வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலே உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். அப்படி நீங்கள் மேலே உள்ளவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய நிஅமத்தை நாம் என்ன செய்ய மாட்டோம்? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்தை நாம் என்ன செய்ய மாட்டோம்? உணர மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த செய்தியை நமக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா நவர அஹதுக்கும் இலா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மாலி வல் ஹல்கி, உங்களை விட செல்வத்திலும் படைப்பிலும் ஒருவர் வந்து சிறப்பு படுத்தப்பட்டிருப்பார். ஆனால் ஃபல் யன்துர் இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு, அவரை விட தாழ்வானவர்களை நீங்க பாருங்க. ஏனென்றால் இது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அற்பமாக கருதாமல் இருப்பதற்கு இது பொருத்தமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எத்தனை விஷயம் சொன்னோம்? 5 விஷயம் சொன்னோம் இல்லையா? 6வது விஷயம் என்னவென்றால், கவலை தரக்கூடிய காரியங்களை தவிர்த்திருக்க வேண்டும். எப்போதுமே கவலை தரக்கூடியவற்றை நம்முடைய மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா? அப்ப கவலைகள் நீங்கி மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு இன்னொரு முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் கிடைக்காத அந்த வாய்ப்புகளை நினைத்து கவலைப்படுவது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, நல்லா படிச்சிருக்கலாமே, நல்லா இங்கிலீஷ் பேசி இருக்கலாமே, கம்ப்யூட்டர் போன்ற தொழில்நுட்பங்களை நன்றாக படித்திருக்கலாமே, இப்படி கடந்த காலங்களில் இழந்து விட்டதை, பெற முடியாததை நினைத்து என்ன செய்யக்கூடாது? அதை பற்றியே சிந்தித்து கொண்டு கவலைகளை இன்னும் என்ன செய்யக்கூடாது? ஷைத்தானை பொறுத்த மட்டும் அவன் உச்சகட்ட சந்தோஷம் அடைகின்ற விஷயங்கள் இன்னொன்னு என்னன்னா, ஒரு மூமின் கவலையாக இருப்பதை அவன் என்ன செய்கின்றான்? அது அவனுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. அதனால கவலை என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. அது போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்துல நாம இறங்கும் போது எதிர்காலத்தை நினைத்து, அதாவது கடந்த காலங்களை நினைத்து கவலையும் கொள்ளக்கூடாது, எதிர்காலங்களை நினைத்து அச்சப்படவும் கூடாது. புரியுதா இல்லையா? கடந்த காலங்களை நினைத்து கவலையும் கொள்ளக்கூடாது, எதிர்காலத்தை நினைத்து அச்சப்படவும் கூடாது. இது மகிழ்ச்சிகரமான வாழ்வை இழப்பதற்கான ஒரு விஷயம். எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ, திடீர்னு வேலை விட்டு தூக்கிட்டாங்க, அப்ப என்ன ஆகுமோ, எதிர்காலத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகுமோ, என்னுடைய மனைவியின் நிலைமை என்ன ஆகுமோ, கடன் அடைக்கணும், திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், பல கனவுகளோடு, கடமைகளோடு, பொறுப்புணர்வோடு நான் இந்த வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறேன், பல விஷயங்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சிருக்கிறேன், அர்ப்பணிச்சிருக்கிறேன். அப்ப இப்படி எதிர்காலத்தை நினைத்து அச்சப்படுவது, இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அழிந்து விடுவதற்கு காரணமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. என்றாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி, ஒரே ஒரு துஆவை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். முதலாவது விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலம் சிறந்த முறையிலே அமைவதற்கு வேண்டி, அதுல மார்க்கம், துன்யா எல்லாமே வருது, அழகான ஒரு பிரார்த்தனை தருகின்றார்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ யுஸ்மத்து அம்ரி, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ யுஸ்மத்து அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய காரியத்துக்கு பாதுகாப்பை தரக்கூடிய என்னுடைய மார்க்கத்தை எனக்கு நீ சீராக்கு. அல்லாஹும்ம இறைவா, அஸ்லிஹ் லி தீனி என்னுடைய மார்க்கத்தை நீ சீராக்கு. அந்த மார்க்கம் சீர்பெறுவதில் தான் ஹுவ இஸ்மத்து அம்ரி, என்னுடைய காரியங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மார்க்கத்தில் பலகீனமாகிவிட்டால்,
மார்க்கத்தை இழந்து விட்டால், மார்க்கத்தை புறக்கணித்து விட்டால் அதுல என்ன செய்யாது? வாழ்க்கையின் பாதுகாப்பு இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கல்வியினால் இந்த சமூகத்திலே பாதுகாப்பு பெற முடியும். கல்வி கற்று உயர் பதவிகளை அடைந்தால், அரசாங்கத்தின் உயர் பதவிகளை அடைவதன் மூலமாகத்தான் சமூகத்தின் பாதுகாப்பு என்று பலரும் கருதுகின்றார்கள். அதுபோன்று மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு அரசியலில், ஆட்சி அதிகாரத்திலே உயர்ந்த பதவிகளை அடைவதன் மூலமாகத்தான் இந்த சமூகத்தின் பாதுகாப்பு என்று பலரும் கருதி கொண்டிருக்கின்றார்கள். கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. முஸ்லிம்கள் இந்தியாவை எத்தனை வருடங்கள் ஆண்டார்கள்? 800 வருடங்கள் ஆண்டார்கள் இல்லையா? அதுல 300 வருடம் முகலாயர்களுடைய ஆட்சி காலம். இந்த 800 வருட ஆட்சி காலத்துல ஓரளவு பேணுதலாக குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான ஆட்சியை செய்தவர்கள் முகலாயர்கள். அதிலும் அவுரங்கசீப் போன்ற மன்னர்கள். அவங்க தான் எளிமையாக வாழ்க்கை நடத்தினார்கள். குர்ஆனை எழுதி விற்று வாழ்க்கை நடத்தினார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்றோம். மற்றபடி வீரத்துக்கு வேண்டுமானால் மேடை பேச்சுகளுக்கு திப்பு சுல்தான் போன்றவர்கள் பயன்படுவார்கள். ஆனால் யதார்த்த உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் கோயில்களுக்கு மானியங்களை வழங்கினார்கள், நிலங்களை கொடுத்தார்கள். இதுதான் வரலாறு. அவ 800 ஆண்டு கால ஆட்சியில முஸ்லிம்கள் கட்டி சென்ற, விட்டு சென்ற சில கட்டிடங்கள் தான் இந்தியாவில் இருக்குது. அவர்களினால் இஸ்லாத்திற்கோ முஸ்லிம் சமூகத்திற்கோ பெரிய ஒத்துழைப்போ அல்லது உதவியோ இல்லை, ஒரு சிலரை தவிர. அப்ப அதனால மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு ஆட்சி அதிகாரத்திலே வருவதன் மூலமாக அதிலே சமூகத்திற்கு பாதுகாப்பு இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, இன்னொரு உதாரணம் சொல்றேன். குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஒரு பெரிய ஜனாதிபதியாக இருந்தவர் இல்லையா? யாரு? பெரிய விஞ்ஞானி. முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன பயன் அவரால? சொல்லுங்க. அவரால் முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த நன்மை கிடைத்தது ஒன்னு சொல்லுங்க. அவர் வாழுகின்ற காலத்திலே எதிலிருந்து தான் உதாரணம் காட்டுவாரு? எதிலிருந்து? பகவத்கீதையிலிருந்து தான் உதாரணம் காட்டுவார். நான் எதற்காக சொல்கின்றேன் என்றால், மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு, மார்க்கத்தை இரண்டாம் பட்சமாக வைத்துவிட்டு, கல்வி, அரசின் உயர் பதவிகள், இதில் சமூகத்தின் பாதுகாப்பு என்றால் நிச்சயமாக இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. சொல்லுங்க, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. சரியா? யா அல்லாஹ், என்னுடைய காரியங்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய என்னுடைய மார்க்கத்தை எனக்கு நீ சீர்படுத்து. என்னுடைய வாழ்வு அமைந்திருக்கும் என்னுடைய இந்த உலக விவகாரங்களை நீ சீராக்குவாயாக. எந்த உலகத்திலே என்னுடைய வாழ்வு அமைந்திருக்கின்றதோ அந்த உலக விவகாரங்களை எனக்கு நீ சீர்படுத்துவாயாக. எந்த மறுமையிலே நான் திரும்பி செல்வேனோ அந்த மறுமையின் காரியங்களை எனக்கு சீராக்கி தருவாயாக. وَأَصْلِحْ لِي آخِرَتِي الَّتِي فِيهَا مَعَادِي وَاجْعَلِ الْحَيَاةَ زِيَادَةً لِي فِي كُلِّ خَيْرٍ وَاجْعَلِ الْمَوْتَ رَاحَةً مِنْ كُلِّ شَرٍ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, وَاجْعَلِ الْحَيَاةَ زِيَادَةً لِي فِي كُلِّ خَيْرٍ. நன்மைகள் செய்வதற்கு என் வாழ்க்கையை நீ அதிகப்படுத்துவாயாக. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றான் என்றால் மறுமையின் வாழ்க்கைக்காக, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு நாம் வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பது உங்களில் யார், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அழகான முறையில் அமல் செய்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக. அப்ப வஜ்அலில் ஹயாத்த ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர், நன்மைகள் செய்வதற்காக இந்த வாழ்க்கையை நீ அதிகப்படுத்துவாயாக. வஜ்அலில் மௌத்த ராஹத்தன் மின் குல்லி ஷர்,
எல்லா விதமான தீமைகளிலிருந்து மரணத்தை நிம்மதி பெறச் செய்வாயாக. மரணிக்கும் போது அந்த மரணத்திற்கென்று ஒரு வலி இருக்கின்றது, ஒரு அதாப் இருக்கின்றது. அப்ப எல்லா தீமைகளை விட்டும் என்னுடைய மரணத்தை நிம்மதியானதாக நீ ஆக்கியருவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு அழகான பிரார்த்தனையை மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இந்த துஆ ஒரு தடவை சொல்லாமா? அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லி ஆখিরাতি அல்லதி ஃபீஹா மஆதி வஜ்அலில் ஹயாத زيادة لي في كل خير وجعل الموت راحة من كل شر وجعل الموت راحة لي من كل شر. ஒரு அழகான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.